மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமோ காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்டு இருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலைங்க. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பம் ஆகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாங்க, ஆனால் அது நின்று போகலை. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போய்கிட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்களே, ஒரு சின்ன விஷயம் செய்யணுங்க. தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டி செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியாக இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் இதுதான். ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது மிதுன ராசி பலன்களை பார்க்கலாம். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, பண வரவு, எதிர்காலம், திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை, வேலை, உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நல்ல பலன்களையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்க்க போகிறோங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் யோசிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கணுங்க. நுணுக்கமான விஷயங்கள்ல அசாதாரணமாக செயல்படுவீங்க. உங்களுடைய பலத்தை பலவீனமாகவும் பலவீனத்தை பலமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குங்க. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும்போது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கவங்க வீண் பழிக்கு ஆளாகிற மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கலாம். இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கணும். இல்லம் தேடி வரக்கூடிய திருமண வரன்கள், வேலை வாய்ப்பு மற்றும் புதிய உறவுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. பிள்ளைகளால் கவலைகளும் வந்து சேரும். பழைய கடன்களை எல்லாம் அடைக்க புதிய யுக்திகளை எல்லாம் கையாள்வீங்க. உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் அதிகமான செலவுகள் ஆகுது, விரயமாகுது அப்படின்னு ஒரு கவலை இருந்தாலும் அந்த விரயத்திற்கு தகுந்த வருமானம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு மாற்றம் மற்றும் பணி இடத்துல வேலை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குடும்ப சொத்துக்களை பிரிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. உடன் பிறந்தவர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காரணமாக பாக பிரிவினைகள் எல்லாம் உங்களுக்கு சுமூகமாக முடியும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்துப்பாங்க. நீங்கள் கேட்ட சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. நீண்ட நாளாக நிதி ஆதாரம் இல்லாததுனால சுய தொழில் பற்றி ஒரு யோசனையிலே இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல நிதி ஆதாரம் கிடைக்குங்க. சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. நண்பர்கள் மூலமாக நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியம் எல்லாமே நடக்குங்க. அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அரசு வழியில் சாதகமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்து முடியும். இது போல நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை தேடி தானாக பிரச்சனைகள் வரும். மற்றவங்களுக்கு நல்லது நினைக்க போய் நல்லது செய்ய போய் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்துல தலையிடுவதை நீங்க கொஞ்சம் தவிர்த்தே ஆகணும். உங்களுடைய தொழில் எதிரிகள் மற்றும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய சில நபர்கள் நீங்க முன்னேறக்கூடாது, உங்களுடைய நல்ல பேருக்கு களங்கம் விளைவிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அவதூறுகளை ஏற்படுத்துற மாதிரியும், செய்யாத தப்பை செஞ்ச அப்படிங்கிற மாதிரியும், எங்கேயோ நடந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் உங்க மேல குற்றங்கள் சுமத்தி அதை சாதிக்கிறதுக்கும் தயாரா இருப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை அவங்க தட்டி பறிக்கிறதுக்கும் தயாராகவே இருப்பாங்க. அதனால உங்களுடைய சுய ஒழுக்கம் மற்றும் பேச்சில் கவனம் எப்பவுமே அவசியமுங்க. முடிஞ்ச வரைக்கும் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு நீங்க கடந்து போனீங்க அப்படின்னா சில பிரச்சனைகளை தவிர்க்கலாமுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளோடு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குறிப்பா பெற்றோர்கள் கிட்டையும் வாழ்க்கை துணை கிட்டையும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு உறவை சேர்க்கவும் ஒரு உறவை பிரிக்கவும் செய்யும். அப்படிங்கிறதுனால எந்த இடத்துலையும் கோபப்பட்டு தவறான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. கோபமே வந்தாலும் சற்று அமைதியா போறது நல்லதுங்க. எதையும் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. பண வரவு மற்றும் எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமான விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க. அதற்கு தகுந்தபடி
உங்களுக்கு வருமானம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீட்டில் நீங்கள் சேமிக்கவும் ஆரம்பிக்கணுங்க. காதலிக்கக்கூடியவங்களுக்கு தன்னுடைய பார்ட்னர் பேசாமல் இருந்திருப்பாங்க, உங்கள் மேலே சில இடங்களில் சந்தேகப்பட்டிருப்பாங்க. சின்ன சின்ன கோபம், சண்டை, சந்தேகம் இதுவெல்லாம் சாதாரணமாக இருந்தாலும் எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் நீங்கள் விட்டு கொடுத்து பேசிடக்கூடாதுங்க. சிங்கிளாக இருக்கக்கூடியவங்களுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக நிறைய ப்ரொபோசல்கள் கிடைக்கும். இதுலேயும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையான காதலை புரிஞ்சுக்க நேரம் வந்துருங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலி, சோர்வு மற்றும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதனால் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது, நீண்ட தூர பயணங்கள் போகிறதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண வரன் அமைவதில் நிறைய தடைகள் இருந்திருக்கும். ஜாதகம் சரியில்லை, சொத்து இல்லை, சொந்த வீடு இல்லை, அரசு வேலை இல்லை, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய திருமணம் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வாழ்க்கை துணை அமையிற மாதிரி இருக்கும். உங்களுடைய மனசுக்கு நிம்மதி வேணும், சாந்தம் வேணும், முடிவெடுக்க முடியல, குழப்பமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூழல்ல தினமும் காலை மற்றும் மாலை வேளையில் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு கணபதி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மிகப்பெரிய மன அமைதி கிடைக்கும், தடைகள் நீங்கும். அத்தனை சவால்கள் இருந்தாலும் அதில் எல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. உங்களுடைய இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்பு விரைவில் வருங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தங்களுடைய கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். அரசு வேலை மற்றும் தனியார் வேலையில் இருக்கவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த பணிச்சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. உடன் வேலை செய்யக்கூடியவங்கள்கிட்ட குறைகளை சொல்லி மட்டம் தட்டுறதை விட பாராட்டி என்கரேஜ் பண்ணும் பொழுது உங்களுடைய தலைமை பண்பு சிறப்பாக இருக்கும். நிர்வாக திறமை மேம்படும். சில நேரங்களில் பண தட்டுப்பாடு ஏற்படும். பொழுது போக்குக்காக நீங்கள் வெளியூர் செஞ்சுட்டு வருவீங்க. நிறைய கடன் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து விட்டு கையில் இருக்கக்கூடிய இருப்பை வச்சு எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து செயல்படணும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மன குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான செய்திகள் வரும். நீண்ட காலமாக பிரிஞ்சிருக்கக்கூடிய உறவினர்கள் ஒன்றாக சேருவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குவாங்க. ஆடம்பரமான பொருட்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. புதிதாக வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பழைய வீடு அல்லது பழைய வாகனங்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கும். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக இது சொந்தமாக ஒரு பொருளை வாங்குறதற்கான சூழல் இருக்குங்க. தங்கம் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் சுய தொழிலுக்கு அதிகமான கவனம் செலுத்தி முதலீடு மற்றும் சேமிப்பை நீங்கள் துவங்கினீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் காத்திருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நல்ல நட்பு மற்றும் காதலையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய உறவுகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய நல்ல சிந்தனைகளும் புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படக்கூடிய விவேகமும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுதுங்க. உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் நீங்கள் மீண்டு வர போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழியேத்துக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலரை மாற்ற முடியாது, ஆனால் நம்மளை நம்ம மாற்றிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாமல் நம்ம அடுத்த நிலையை நோக்கி போய்கிட்டே இருக்கணுங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள், நிதி நெருக்கடியால் நிம்மதி இழந்து ரொம்பவே தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோட சின்ன சின்ன மன கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருக்கிறதும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக மன அழுத்தம் இருக்கிறதும், நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்போ நல்லபடியாக மாறும், நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் என்னதான் நல்ல விஷயங்களை நினச்சாலும் நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் மறந்து தான் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமாக யோசிக்க வச்சுட்ருக்குதுங்க. யாராவது என்னுடைய குழப்பத்துக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலாக நல்ல நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா, என்னை உண்மையாக
நேசிக்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்பு இல்லாமல் என்கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்கள் ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்கள் நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் தவறான நபர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குற அப்படிங்கிறதா நீங்கள் உணர்ந்துக்க வேண்டிய காலம்ங்க. சாதாரணமாக எல்லாரும் சொல்லலாம், நல்லது செஞ்சால் இங்கே காலம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நல்ல விஷயத்தை எப்போ செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலனாலும் அது காலதாமதமாக தான் கிடைக்குங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழலில் இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சதில்லை அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரலங்க, உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கை எதிர்காலத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கு, எனக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, எப்பவும் நான் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்றிக்க முடியல, இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும், இதுவெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் இன்னமுமே நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் குறைவான சம்பளத்தில் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் அந்த வேலையில் சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்தித்து கடனில் இருக்கவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோடு சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்வதன் மூலமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழலில் நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்தே ஆகணுங்க. இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் என்னதான் பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களுடைய மனசில் நெகட்டிவான எண்ணங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு முழு திருப்தி இல்லாத மனநிலையை கொடுத்திருக்கும். அதனாலேயே உங்களுக்கு மனதளவில் பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய சூழல் இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழல் வந்திருக்கும். சில இடங்களில் மற்றவங்களுக்கு கடனாக பணத்தை கொடுத்து அதை திரும்ப வாங்க முடியாமல் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலேயே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருந்திருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமாக மருந்து மாத்திரைகள் அதிகமாக சாப்பிடுவீங்க. ஆனால் அது குணமடையாமல் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரகநிலைகள் காரணமாக மருந்துகளோடு இயற்கையான உணவு முறைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. நீங்கள் பெருசாக மதிச்ச சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பமுமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் கடவுள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களும் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக எதையுமே ஆசைப்படலைங்க. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம், கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தால் போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசில் நிம்மதி இல்லாததுனால உங்கள் முகத்துலையும் தேஜஸ் இல்லை. இதுக்கு அப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரொம்பவே நம்பிட்டுருக்கீங்க. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தலைகள் உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலாக இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்தில் யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, என் கை கொடுத்து நான் தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சுருப்பீங்க. உங்களுடைய
அத்தனை வேண்டுதல்களும் இனி பலிக்க போகுதுங்க. இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க, அதனாலே உங்களுக்கு திருமணத்தில் சில நேரங்களில் தடை ஏற்பட்டிருந்திருக்கும். நேரடியாக சொல்லாமல் ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்கம் வேலையில், பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. நீங்களா காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை, உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்தில் ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழல்களும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்கள்கிட்ட அதிகமாகுங்க. துணிச்சலான முடிவுகள் எடுப்பீங்க. இது வரைக்கும் பொது இடங்களில் நல்ல விஷயங்களை செய்கிறதே கொஞ்சம் நின்றுப்பீங்க. ஆனால் இனி துணிஞ்சு செய்ய போகிறீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள்.